வீட்டில் தெரியாமல் வைத்திருக்கும் சில பொருட்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தையே தடுக்கலாம். அது மட்டும் இல்லை, பண கஷ்டம், மன அமைதி இல்லாமை, குடும்ப பிரச்சனை எல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கலாம். வாஸ்து சாஸ்திரம் சொல்வதுபடி வீட்டின் திசை மட்டும் சரியாக இருந்தாலே போதாது. வீட்டின் சுவர்கள், வீட்டில் வைத்திருக்கும் பொருட்கள், அலங்காரங்கள் எல்லாமே முக்கியம். வீடு வாஸ்துப்படி சரியாக இருந்தால் வீட்டில் அமைதி, சந்தோஷம், செழிப்பு எல்லாம் இருக்கும். ஆனால் சில சமயம் வீட்டில் நல்லா தூக்கம் கிடைக்கல, சாப்பாடு இருந்தாலும் மனநிறைவு இல்லை, மனசுக்கு அமைதி இல்லைன்னு தோணுதா அப்படின்னா அது வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கலாம். என்பதற்கான ஒரு அறிகுறி என்று சொல்லப்படுகிறது. அதனால வீட்டின் திசை மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள என்னென்ன பொருட்கள் இருக்கிறது என்பதையும் கவனிக்கணும். வாஸ்து சாஸ்திரம் சொல்வதுபடி வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கும் பணவரவுக்கும் தடையாக இருக்கலாம். அப்படின்னா அந்த விஷயங்கள் என்னன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், லக்ஷ்மி தேவியின் அருள் உங்கள் வீட்டில் எப்போதும் இருக்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஜெய் லக்ஷ்மி என்று எழுத மறக்காதீங்க. முதலாவதாக, உடைந்த கண்ணாடி. வாஸ்து சாஸ்திரம் சொல்வதுபடி கண்ணாடி நல்ல சக்தியை பிரதிபலிக்கும் ஒரு பொருள். ஆனால் உடைந்த கண்ணாடி வீட்டில் இருந்தால் அது நெகட்டிவ் எனர்ஜியை இழுத்துட்டு வரும்னு நம்பப்படுகிறது. இதனால் வீட்டில் இருக்கும் மக்களின் வாழ்க்கையிலும் பாதிப்பு ஏற்படலாம், முன்னேற்றமும் பணநிலையும் பாதிக்கப்படலாம். அதனால் வீட்டில் உடைந்த கண்ணாடி இருந்தால் உடனே அதை அகற்றிடணும். ரெண்டாவது, வேலை செய்யாத அல்லது நின்று போன கடிகாரம். வீட்டில் நின்று போன கடிகாரம் இருந்தால் அதை உடனே சரி செய்யணும் அல்லது வீட்டிலிருந்து எடுத்துடணும். வாஸ்துப்படி நின்று போன கடிகாரம் உங்கள் நேரத்தையே பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் வீட்டில் வாழ்பவர்களுக்கு மன அழுத்தமும் துரதிர்ஷ்டமும் வர வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக, ஆன்டிக் பொருட்கள். சிலருக்கு பழமையான ஆன்டிக் பொருட்களை வீட்டில் வைக்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் வாஸ்துப்படி இந்த மாதிரி பழைய பொருட்கள் முன்னாடி இருந்தவர்களின் எனர்ஜியையும் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் ஆன்டிக் பொருட்களை வீட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது முன்னாடி அதன் பின்னணி என்று என்பதை தெரிந்து கொள்ளணும். நான்காவதாக, பழைய கேலண்டர். புதிய வருடம் வந்ததும் புதிய கேலண்டரை போட்டு பழைய கேலண்டரை சிலர் வீட்டில் வச்சிருப்பாங்க. ஆனால் வாஸ்துப்படி இது நல்லதில்ல. பழைய கேலண்டர் நடந்த காலத்தை குறிக்கும். அதனால வீட்டில் பழைய கேலண்டர் இருந்தால் அதை உடனே அகற்றிடணும். ஐந்தாவது, உலர்ந்த பூக்கள். வாஸ்து சாஸ்திரம் சொல்வதுபடி உலர்ந்த பூக்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதனால வீட்டில் உலர்ந்த பூக்கள் வைக்காம ஃப்ரெஷ் பூக்கள் வைத்திருப்பது நல்லது. ஆறாவது, குழப்பமாக இருக்கும் வயர்ஸ், லேப்டாப் சார்ஜர், மொபைல் சார்ஜர் அல்லது மற்ற எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் எல்லாம் டெஸ்கில் சிக்கி கிடக்கக்கூடாது. வாஸ்துப்படி இப்படி வயர்ஸ்கள் எல்லாம் குழப்பமாக இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும். அதோடு கேரியருக்கும் பணத்திற்கும் பாதிப்பு வரலாம். ஏழாவது, மகாபாரத சம்பவங்களின் படம் அல்லது பெயிண்டிங். வாஸ்து சாஸ்திரம் சொல்வதுபடி வீட்டில் மகாபாரத சம்பவங்களை காட்டும் படங்கள் அல்லது பெயிண்டிங்களை வைக்கக்கூடாது. இதனால் வீட்டில் சண்டை, மன அழுத்தம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் என்று நம்பப்படுகிறது. எட்டாவதாக, கிழிந்த பழைய ஆடைகள். வீட்டில் கிழிந்த பழைய ஆடைகளை கட்டி வைத்து குவிச்சு வைப்பது நல்லதாக கருதப்படாது என்று வாஸ்துப்படி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆடைகள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால் பயன்படுத்த முடியாத பழைய கிழிந்த ஆடைகள் இருந்தால் அவற்றை வீட்டில் வைத்திருக்காமல் தானமாக கொடுக்கலாம், இல்லை என்றால் வெளியே எடுத்துட்டு விடலாம். ஒன்பதாவது, உடைந்த அல்லது பழைய கடவுள் சிலைகள். வீட்டில் உடைந்த கடவுள் சிலைகள் அல்லது கிழிந்த கடவுள் படங்களை வைத்திருக்க கூடாது என்று பலர் நம்புகிறாங்க. வாஸ்துப்படி இப்படிப்பட்ட சிலைகள் வீட்டில் இருந்தால் அது நல்லதல்ல என்று சொல்லப்படுகிறது. அதனால் வீட்டில் எப்போதும் சுத்தமாக இருக்கும், நல்ல நிலையில் இருக்கும் கடவுள் சிலைகளை அல்லது படங்களையே வைத்திருப்பது நல்லது. பத்தாவது, வீட்டின் மேல் மாடி அல்லது கூரை அழுக்கு. வீட்டின் டெரஸ் அல்லது மேல் மாடியில் குப்பை, பழைய பொருட்கள், தேவையில்லாத சாமான்கள் குவிந்து கிடக்கக்கூடாது என்று வாஸ்து சொல்கிறது. இப்படிப்பட்ட அழுக்கு இருந்தால் வீட்டின் செழிப்பு பாதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. அதனால் வீட்டின் மேல் மாடியையும் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கணும். 11வது, உடைந்த அலமாரி.
வாஸ்துப்படி வீட்டில் உடைந்த அலமாரி இருக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அலமாரி வீட்டில் இருந்தால் அது பண கஷ்டத்துக்கு காரணமாகலாம் என்று நம்பப்படுகிறது. அதனால் வீடாகட்டும் கடையாகட்டும் உடைந்த அலமாரி இருந்தால் அதை சரி பண்ணணும் அல்லது மாற்றிடணும். அதே நேரம் அலமாரியை பயன்படுத்தி முடித்த பிறகு அதை மூடி வைக்கணும். காரணமே இல்லாமல் அலமாரியை திறந்தபடியே இருந்தால் வேலைகளில் தடைகள் வரலாம், பணமும் தண்ணீரை போல செலவாகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. 12வது, சிலந்தி வலை மற்றும் அழுக்கு. வீட்டில் சிலந்தி வலையும் அழுக்கும் இருந்தால் அதிர்ஷ்டமே அதில் சிக்கி போயிடும் என்று பலர் நம்புகிறாங்க. அதனால் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்கணும். வீட்டில் எங்காவது சிலந்தி வலை இருந்தால் அதை உடனே சுத்தம் பண்ணிடணும். இல்லைனா நல்ல நாட்களே கெட்ட நாட்களாக மாறிடும் என்று கூட சொல்கிறாங்க. வீடு அல்லது கடையில் சிலந்தி வலை இருக்கிறது நல்ல சின்னமாக கருதப்படாது. அதனால் அவற்றை அடிக்கடி சுத்தம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். 13வது, நெகட்டிவ் படங்கள். சில மாதிரி படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லுகிறது. உதாரணத்துக்கு பழம் பூ இல்லாத மரம், மூழ்கி கொண்டிருக்கும் படகு, போர்க்காட்சி, காற்றில் பறக்கும் வாள், வேட்டை காட்சி, வலையில் சிக்கிய யானை, சோகமாக இருக்கும் அல்லது அழும் மனிதர்களின் படம் போன்றவை வீட்டில் வைக்கக்கூடாது. இப்படி படங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்க காரணமாகலாம் என்று சொல்லப்படுகிறது. 14வது, காலியான நாற்காலி. வீட்டில் எப்போதும் ஒரு நாற்காலி காலியாகவே இருந்து கொண்டே இருக்கக்கூடாது என்று சிலர் நம்புறாங்க. காரணம், அது தீய சக்திகளை வீட்டுக்குள்ள வர அழைக்கிறதாம் என்று கூறப்படுகிறது. அதனால அந்த நாற்காலியில யாராவது அடிக்கடி உட்கார்ற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா அதை அங்கிருந்து எடுத்துட்டு விடலாம். 15வது, பழைய டைரி. நீங்க பயன்படுத்தாத பழைய டைரிகளை வீட்டில் குவித்து வைக்க வேண்டாம். வாஸ்துப்படி பயன்படுத்தாத பழைய டைரிகள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியை உருவாக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதனால குடும்பத்தினரின் முன்னேற்றத்துக்கும் பாதிப்பு வரலாம். அதனால தேவையில்லாத பழைய டைரிகளை வீட்டில் வைத்திருக்காமல் வெளியே போட்டு விடுவது நல்லது. 16வது, பழைய செய்தித்தாள்கள். பல வீடுகளில் பழைய செய்தித்தாள்களை சேர்த்து வைப்பது வழக்கம். ஆனால் வாஸ்துப்படி பழைய செய்தித்தாள்கள் குவிந்து கிடந்தா அது வீட்டில் பிரச்சனைகளை கூட்டி வரலாம் என்று சொல்றாங்க. பழைய செய்தித்தாள்களில் தூசிப்படியும், நனைந்த இடத்தில் வைத்தா பூச்சிகளும் வர வாய்ப்பு இருக்கும். இது ஒரு வகையில் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. அதனால பழைய செய்தித்தாள்களை நீண்ட நாட்கள் சேர்த்து வைக்காம அவ்வப்போது வெளியே கொடுத்து விடுவது நல்லது. 17வது, பழுதான பூட்டுகள். வீட்டில் பழைய அல்லது வேலை செய்யாத பூட்டுகளை வைத்திருக்க கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. நல்லா வேலை செய்யும் பூட்டு அதிர்ஷ்டத்தை திறக்கும் அடையாளம் என்று கருதப்படுகிறது. ஆனால் வேலை செய்யாத அல்லது மூடியபடி இருக்கும் பூட்டு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரலாம் என்று நம்பப்படுகிறது. அதனால பயன்படுத்தாத பழைய பூட்டுகளை உடனே சரி பண்ணிக்கோங்க. 18வது, சுவரில் பிளவு. வீட்டின் சுவர்களில் பிளவு இருந்தால் அதை சீக்கிரமாக சரி பண்ணணும். வாஸ்துப்படி சுவரில் பிளவு இருந்தால் அது வீட்டில் பண இழப்புக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாகலாம் என்று நம்பப்படுகிறது. சிலர் சொல்லுவது போல இது குடும்பத்தினரின் உடல்நல செலவுகளையும் அதிகப்படுத்தும் என்று கூட கூறப்படுகிறது. அதனால் வீட்டில் சுவரில் பிளவு இருந்தால் அதை உடனே சரி பண்ணுவது நல்லது. 19வது, சத்தம் போடும் கதவுகள். வீட்டின் கதவுகள் திறக்கும் போதோ மூடும் போதோ சத்தம் வந்தால் வாஸ்துப்படி அதை நல்லதாக கருதப்பட மாட்டாங்க. இப்படி சத்தம் போடும் கதவுகள் இருந்தால் அந்த வீட்டில் வரும் பணம் எல்லாம் குடும்ப பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுலேயே செலவாகிடும் என்று நம்பப்படுகிறது. அதோட வீட்டில் தொடர்ந்து நெகட்டிவ் எனர்ஜி உருவாகும் என்று சொல்றாங்க. அதனால இப்படி சத்தம் வரும் கதவுகளை உடனே சரி பண்ணிக்கணும். 20வது, சொட்டி கொண்டே இருக்கும் தண்ணீர் குழாய். வாஸ்துப்படி தண்ணீர் குழாய் சொட்டி கொண்டே இருக்கிறது நல்லதாக கருதப்படாது. எப்படி அந்த குழாயிலிருந்து தண்ணீர் மெதுவாக வெளியேறுகிறதோ அதே மாதிரி வீட்டில் இருக்கும் பணமும் மெதுவாக தேவையில்லாத இடங்களில் செலவாகிவிடும் என்று நம்பப்படுகிறது. வீட்டில் இப்படி சொட்டி கொண்டே இருக்கும் குழாய் இருந்தால் அதை உடனே சரி பண்ணிக்கணும் அல்லது மாற்றிடணும். 21வது, பழைய அல்லது கிழிந்த செருப்பு, செப்பல். வாஸ்து சாஸ்திரம் சொல்வதுபடி செருப்பு செப்பலுக்கு வாழ்க்கையில வரும் போராட்டத்தோட தொடர்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. வாழ்க்கையில சிரமம் குறையணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க செருப்பு செப்பல்கள் நல்ல நிலையில இருக்கணும். வீட்டில் பழைய கிழிந்த அல்லது பழுதான செருப்பு செப்பல்கள் இருந்தால் வாழ்க்கையில் போராட்டமும் கஷ்டமும் கூட அதிகரிக்கலாம் என்று சொல்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட செருப்பு செப்பல்கள் இருந்தால் வீட்டிலேருந்து வெளியெடுத்து விடுங்கள். குறிப்பாக சனிக்கிழமை இதை அகற்றினா சனி தொடர்பான கெட்ட விளைவுகள் குறையும் என்று சிலர் நம்புகிறாங்க. செருப்பு செப்பல்கள் அதிகமாக இல்லாதது பிரச்சனை இல்லை, ஆனால் நல்ல நிலையில் இருக்கணும். 22வது,
உடைந்த ஃபர்னிச்சர் வீட்டில் உடைந்த ஃபர்னிச்சர் அல்லது குடுவை போன்ற பொருட்கள் வைத்திருக்க கூடாது என்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட பொருட்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. பயன்படுத்தாத அல்லது உடைந்த ஃபர்னிச்சர் இருந்தால் அதை வீட்டிலிருந்து வெளியே எடுத்துடுறது நல்லது. 23வது, விலங்குகளின் சிலை அல்லது படம். வாஸ்து சாஸ்திரம் சொல்வதுபடி குறிப்பாக கணவன் மனைவி தூங்கும் அறையில் சில விலங்குகளின் சிலை அல்லது படங்களை வைக்கக்கூடாது என்று கூறப்படுகிறது. உதாரணத்துக்கு பன்றி, சில பறவைகள், கழுகு, காகம், புறா போன்ற விலங்குகளின் படம் அல்லது சிலை வைக்கக்கூடாது என்று சொல்றாங்க. இப்படிப்பட்டவை சண்டை அல்லது தாக்குதல் மனநிலையை குறிக்கும் சின்னமாக கருதப்படலாம். இந்த தகவல்கள் அனைத்தும் பொதுவான நம்பிக்கைகள் மற்றும் வாஸ்து கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டவை. ஜோதிடம் மற்றும் ஆன்மீக விஷயங்களை ஒவ்வொருவரும் தங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப பின்பற்றலாம். இன்றைய வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஜெய் லக்ஷ்மி என்று எழுத மறக்காதீங்க. லக்ஷ்மி தேவியின் அருள் எப்போதும் உங்க வீட்டில் நிலைத்திருக்கட்டும். வீடியோ முடிவு வரை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,